ஆத்தி இது என்னடா தலையில கை வச்சுட்டு படுத்து கிடக்குறா எழுப்புங்கப்பா எழுப்புட பள்ளிக்கூடத்தில் போய் இப்படி தூங்குவானா நான் பெத்த மய மாதிரியே இருக்கேன் என்ன சொட்ட ராமதாஸ் வந்தமா செஞ்சமா என்னப்பா செய்ய போற தொழில செஞ்சமா அப்படி சொல்லுங்க மாமா வந்தமா செஞ்சமா ஓசிலே செய்யணும்னு நினைக்கிறேன் ஆமா சரி காசு வந்துடுறேன்ல கடவுளே ராமா நல்ல சோதனையாடா என்ன மதினி சரி என்னமோ மாசமா இருக்கேன்னு யாரும் சொன்னாங்களாமே ஆமா மதினி சாப்பிட்ற இடத்துல பப்புனுக்காரன் மாசமா இருக்கேன் நாடக அமைப்பாளர் பாயசத்துல உப்பு போட்டு கொண்டு வாங்க என்ன நடக்குதுங்க சாப்பிடல கொண்டு வாங்க அந்த போல மாசமா இருக்கு மாப்பிள்ள யாருக்கு தங்கராசுக்கு யாருக்கு மாசமா இருக்கு அத சொன்னீங்களா ராமதாஸுக்கு மாசமா இருக்கு புள்ள பத்து விட்டாலும் புழு புழுன்னு தான் இருக்கு முதல்ல மண்டையில சுத்தமே மசரே இல்லாம இருக்கு கிண்டாங்கிக்கு என்ன வேலை இருக்கு கிண்டாங்கியா அதனால ஆரம்பிச்சிரோமா ஆமா நாடக அமைப்பாளருமான எங்கள் குடும்பத்தில் ஒருவராக திகழ்ந்து கொண்டு இருக்கும் எங்கள் நாடக கலைஞர்களுக்கு ஆமா ஒரு நடிகர் மட்டும் இல்லை ஆமா ஒரு குடும்ப சகோதரர் அன்பண்ணன் ஆரூரண்ணன் அழகுராஜானன் அவர்கள் ஆமாம் அவர்களுக்கு எங்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு எந்த நாடகமாக இருந்தாலும் அவங்கள்ட்டே கொடுங்க நல்ல நல்ல நடிகர்களாக போடுவாங்க இதை நீங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்த வருஷத்துக்கு இப்பயே புக் பண்ணால் தான் அந்த நடிகர்களாக கிடப்பாங்க ஆமாம் காலமான கடைசியில் 50 நாள் 20 நாள் 10 நாள் வச்சுட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ண ஒரு ஜோலியும் பண்ண முடியாது எனக்கு மாமா ராமதாஸெல்லாம் கிடைக்கணும்னா 2 வருஷத்துக்கு முன்னாலே புக் பண்ணிடணும் உங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு போய் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு புக்கிங் பண்ணிட்டல என்னப்பா என்ன புக்கிங் பண்ணா என்னன்னு பண்ணாட்டி என்ன சூடி பண்ணட்டமே வந்துருவியே ஆரம்பிச்சிரோமா அண்ணே கொஞ்சம் எனக்கு ஏத்திட்டு இந்த சொட்ட ராமதாஸுக்கு எடுத்து வச்சு விடுறீங்க அதனால வாயை பிடிச்சி இழுக்கட்டு முதல்ல எங்க நான் 150 ரூபாய்க்கு போறேன் 50 ரூபாய்க்கு வரேன்டா அதை கேட்க மாட்டேங்கிறேன் எங்க 2 பேருக்கும் ஒரு செட்டு தான் என்னப்பா என்ன ஏன்னா பூனைய கையிலே வச்சிருக்காரு அவரு மதுரை ஜில்லா மச்சம் தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சம் தாண்டி மதுரை ஜில்லா மச்சம் தாண்டி உன் ஜாதகத்தில் கொஞ்சம் உச்சம் தாண்டி கட்ட கொட்ட சிட்டி நட போனா பக்கவதா ஒண்ண வெட்டி வேண்டா அப்ப என்ன கட்டி வச்ச குடுறமா தப்பி கொண்ட இங்க இருந்து கப்ப வருமா உடராதா உடவாங்கி அட போற பூ மாட்டக்காரே நம்ம சொன்ன வீட்டுக்காரே மாமா பூத்தாடி காட்டாதடா மதுரை
வாங்க. இங்கே டான்ஸாக நடிக்கும் ராதா செல்வி அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடி அணிக்கப்படுகிறது. சாப்பிட்டீங்களா? போடுங்க மாமா. பார்த்து கவர்ல வாய்வா. ஒழுங்கா மரியாதை சபை. கையை எங்கடா வைக்கிறாரு? அப்படி போனா அப்படிதான் வைப்பாரு. ஏன் உனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு? மதினி எனக்கு பொன்னாடை அணிவித்து என் அன்பு மாமா. ஓ மதினி. ஓ மதினிடா, ஆர் மதினிடா, எடுவட்ட பயல. அதனால எனக்கு பொன்னாடை அணித்து அன்பு கிராமத்தரவர்களுக்கு உங்களுக்கு தான் மாமா. அவசரப்படாதீங்க. என்ன 80 வயசாலும் என்ன பண்ண போறீங்க? ஒண்ணுமில்ல, பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்க வேண்டியதுதான். வளவி போட்டு விட்டாராம். வலையை போட்டு விட்டு சோழியை முடிக்கிறதுக்கு பொன்னாடி அணிவித்து அன்பு கிராமத்தரவுகளுக்கு எங்கள் சார்பாகவும் எங்கள் கலை குடும்பத்தின் சார்பாகவும் மிக பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். முதலாட்டம் ராமதாஸுக்கு, இரண்டாவதாட்டம் ஜெயராஜுக்கு, மூன்றாவதாட்டம் லட்சுமணனுக்கு, நாலாவதாட்டம் வெற்றிகரமாக வளர்க்கும் வெற்றிவேலுக்கு. ஆமா, மண்டையை பத்திய பைபாஸ் ரோடு மாதிரி ஆமா. எல்லாத்தையும் சின்ன பயல்களை பூரா கெடுக்கிறதே அந்த ஆளுதான். ஒரு யமகா 2 வீலர் சாவி வந்து கீழே நடந்திருக்கு. ஒன்னும் ஜாவி தொலைஞ்சா 2 வீலர் யமகா சாவி இங்க இருக்கு வந்து வாங்கிக்கிறோம். ஏப்பா ராமதாஸ், இந்த சாவி நம்ம பூட்டுக்கு சேருமா? இந்த காமி திறந்து வைப்பான். மதினி நம்மட்ட ஒரு சாவி இருக்கு போடுறீங்க. ஓ சாவி துரு பிடிச்சு போச்சான், கேள்விப்பட்டேன். யாரு சொன்னா? மூடி. அதனால என்ன பாட்டு பாடினாலும் நீங்க பாடுவீங்க. நீங்க பாடி ஜெயிப்பீங்கிற நம்பிக்கை இருக்கு. நான் எப்படி பாடுறேனோ அதே மாதிரி நீங்க பாடி ஜெயிக்கணும். பாடி ஜெயிச்சிட்டீங்கன்னா ஆமா ஆமா ஜெயிச்சிட்டாருன்னா மிழவனூர் கிராமத்து முன்னிலையில சொல்றேன். நீ எனக்கு புருஷன் அக்ரிமெண்ட் போடு. சின்ன டவுட். என்னப்பா? அவர் உனக்கு எத்தனாவது புருஷன்? 45வது புருஷன். புருஷன் எங்க இருக்கு? அந்த ஆளுக்கு எத்தனாவது பொண்டாட்டின்னு கேளு. 42வது. உண்மையை சொல்லவே மாட்டேன் அந்த ஆளு. ஏன் நான் சொல்றேன் 75. உன்னையோட 75. டிஸ்கோ என்ன பண்ணாலும் பாடுவாரா? பாடுவாரு. நிஜமாவா? நிஜமா பாடுவாருமா. பாடலனா இந்த ஊர்ல அப்படியே மம்மன கட்ட ஓடுறாருமா. ஓடுவார். என்ன டீ விக்கிறவர் என்ன அப்படி? ஆத்தாடினா என்ன? அதானே டிவி கடை ஒரு பொம்பளை டீ விக்கிறவர் அங்கிட்டு போய் விப்பா. ராஜா பால் பத்தலன்னா கேளு, கறந்து கொடுக்குறேன். ஹலோ என்னப்பா சீம்பால ஒன்னுட்ட உள்ள பாலை கொடுத்துட்டு ஏன் புடிச்சா ஊமை கொடுத்துவா. ஆனால் எடுவட்ட பயல. அண்ணா இங்கே டீ கொண்டு வானே. மதினி நீங்க பாடுங்க, கத்தாதீங்கப்பா. கத்தாதி. அப்புறம் உள்ள ஓடிடுங்க அந்த பிள்ளை. நானே கரெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிள்ளை. ஹலோ, யாதவ சங்கத்தினுடைய ட்ரஸ்டிகள் 5 நபர்களுக்கு நமது யாதவ சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அப்பா மலைச்சாமி அவர்களுக்கு பொன்னாடை யாதவ சங்கத்தின் சார்பாக அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக ட்ரஸ்டி அண்ணன் சேது அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக அண்ணன் வன்னிய பெருமாள் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்த ட்ரஸ்டியான மாமா எக்ஸ் கோபால் மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அடுத்தபடியாக பெரியப்பா ட்ரஸ்டி மூனா காசி அவர்களுக்கு யாதவர்கள் சங்கத்தின் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அப்படியே பேசிட்டே இருப்பா. வா வா பார்த்தால கச கச. எப்பா ஹலோ, தயவு செய்து அமைதியா இருங்க. ஆமா, நீங்க அமைதியா இருந்தீங்கன்னா தான் வந்திருக்க நடிகர்கள் என்ன பாடுவாங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியும். நீங்க கயாமுயான்னு சத்தம் போட்டீங்கன்னா அவங்க தொழில எல்லாரும் குறைச்சிருவாங்க. சாமி நல்லா இருப்பீங்க. அப்புறம் நாடகம் அமைக்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஆமா, இவ்வளவு செலவு பண்ணி இந்த நாடகத்தை ஒரு சந்தோஷப்படுத்தணும்னு இவ்வளவு நடிகர்களையும் கூட்டு வந்திருக்காங்க. அவங்கள உச்சரிக்கக்கூடிய தைரியம் திறமையெல்லாம் உங்கள்கிட்ட தான் இருக்கு. எனக்கு வாய் கேட்டு போடுது. நல்லா இருப்பி அமைதியாக இருந்து பாருங்க. எங்களால் தெரிஞ்ச திறமைகளை நாங்கள் காமிக்கிறோம். நான் காமிக்கிறேன்னா ஆல்ரவுண்டுக்காரன் அமனக்கட்டையோட வருவேன். என்ன மயத்துக்கு நீ போ முண்ட
சி, கரும. ஆ, நாடகத்தை கெடுக்கிறதே முதல்ல நீந்தேன். மதினி ஏய் இந்த டீ பாயில கொண்டு வாளே. ஷாம் அப்ப தெரிக்க போது பாரு இந்த ஆளுக்கு. மதினி நீங்க பாடுங்க பாடுங்க. கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலை கொள்ள ஓரத்துல கடலுக்குள்ள ஓரத்திலே கடலுக்குள்ள ஓரத்திலே அந்த காடப்புறா காடப்புறா அந்த காடப்புறா கலஞ்சோடனே அந்த காடப்புறா கலஞ்சுடனே ஐயா கலங்குதையா எம் மனசு எம் மனசு எம் மனசு அந்த கலங்குதடி என் மனசு. சோழ கொள்ளவரத்தில சோழ நம்ம கொள்ளவரம் போனதை சொல்லாத. நீ வந்து விட்டா நக்கி இப்படி ஒரே நக்கா ஆச்சி. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்க மகராஜன் ஜோளங்குடி தங்கராஜ் தான். அப்படியே விட்டுருங்க, நோண்டிக்கிட்டே இருக்காது. ஆ? சரியான பாட்டா இப்போ பாடினது பூரா பாட்டா தெரியலையாடா உனக்கு? அடா குண்டி பெருத்தவனே சரியான பாட்டு பாடுறியா? சிவனையான உட்காரியா ஒரு வாட்டை வாடுறதுக்கு நான் எவ்வளவு சிரமப்படுறேன். சிவனே நாடகத்துக்கு வரதுக்கு சித்தால் வேலைக்கு போயிடலாம்டா. எதுக்கு? அங்க வந்தாலும் கொத்தனாருங்க இமிச்ச தாங்க முடியும். என்ன மிஸ் தாங்க? எனி டைமும் சட்டியை தூக்கு சட்டியை தூக்கு சட்டியை தூக்கு. உன் சட்டியை தூக்கி காமிச்சு. ஒரு தூக்கு தாண்டா தூக்குன வெக்க மக்க கொத்தனார் செத்துட்டான்டா. சட்டி பூரா ஓட்டையா இருந்துச்சு. அவன் தூக்க சொன்னது சாந்த சட்டியை. நீங்க தூக்குனது? நான் தூக்குனது ஏன் சட்டியை. என்னடா ரோஸ் கலர் பனியன் சட்டி தூக்கணும். நீ காலி ஆகணுமா? ஒழுக்கமா உட்காந்துக்க முதல்ல. குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா புனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி சைலக்கா குனிஞ்சு குத்தடி சைலக்கா அத்தனைல பாவக்கா அவனுக்கு தொங்குதையா உனக்கு தொங்குதையா தொங்குதையா லோலக்கா. ஏ குத்தடி குத்தடி செய்யலக்கா புனிஞ்சு குத்தடி. எங்களுக்கு என்ன காய் அடிச்சிருக்கிறியா? ஒழுங்காடு முட்டை தெரிச்சிருமா? என்ன முட்டையே இல்லையா? அப்புறம் எங்களுக்கு தெரியும். என்கிட்ட கொட்டை எனக்கு இருக்கு. முட்டை தெரியும், உனக்கு கொட்டை தெரிச்சு மேடா. ஏய் ராதா ரொம்ப பேசாத. ஏ லட்சுமணா ஆடுமா ஏண்டா பேண்ட் குண்டில ஒட்டவே மாட்டேங்குது. ஏ அங்க என்ன வாழுது உனக்கு? என்ன ஒரு குண்டி தான் விடு. அவர் சொல்லி கேட்காத, ஒழுங்கா ஆடு. இங்க ஒழுங்கா ஆடு சரியா? நான் ஆடிட்டேனா? நீ ஆடு அப்புறம் வாய் பேசு. நான் ஆடிட்டேனா? நீ ஆடிட்டேனா என்ன செய்யற சொல்லு. நான் ஆடிட்டேனா? ஏங்க அப்பா உனக்கு தரேன். நீ அதுக்கு நிறைய வாசிச்சுட்டேன்னு வச்சுக்க. என்ன பண்ணுவ? சரி உனக்கு எனக்கு பக்கம் இடத்துக்கு ஒரு போட்டி வச்சுக்கிறோம். பக்கம் இடத்துக்கு ஒரு போட்டி வச்சுக்கிறோம். அவங்க யாரும் பிரச்சனை இல்ல, நீ தான் பிரச்சனை பண்ற. ஏய் நெப்பாட்ற. ஏய் ராதா நெப்பாட்ற. ஏய் லட்சுமணா. ஏய் லட்சுமணா பெருச்சிரு பாத்துக்க. உனக்கு பொய்யா காலண்டு போய் நினைச்சுக்க. ஓ பொய்யா காலண்டு பாத்துக்க. என்னடா ஏத்தமா இருக்குல? வாஸ்கர நீ ஆடு. நாங்க வாஸ்கர நீ ஆடு. அப்படியே? ஆமா. வாஸ்கருக்கு ஆடிட்டேனா? கராட்டே ஆட தெரியுமா உனக்கு? கராட்டே அவ பூதியா. ஏய் ஆடுமா. ஆடுவேனா? ஆடுவே. அப்ப தப்பாட்ட ஆடுறியா? என்னடா? தப்பாட்ட ஆடுறியா? நான் தப்பா ஆடுவேன், உனக்கு நியாயமா? நீ ஆடுறதுல தப்பு தான். என்ன பண்ண சொல்ற? இதுக்கு வருத்தப்படக்கூடாதுப்பா. எது தெரியணுமோ அதைத்தான் தெரிஞ்சு செய்யணும். எல்லாத்தையும் உன்ன மாதிரி எல்லாத்தையும் தெரியாமையே செய்ய முடியாது. நோனிய கலட்டிடுவேன். ஆடுற முதல்ல பாப்பா. நீ பாடு முதல்ல. அக்கா பக்கத்து உள்ளவங்கள கை தட்டுங்க அடி என் ஜாமியில. அவன் பக்கத்து உள்ளவங்கள கை தட்டுங்க பாப்பா. ஏய் வா. என்ன என்னடா இது எல்லா பக்கத்துமே தட்டுறீங்களே. என்ன தெரியுது?
இப்படி எல்லாத்துக்குமே தட்டி தட்டி தான் தமிழ்நாட உருப்பட இல்லாம ராதா, ஏன் உனக்கு வேலை தெரியுமா? 4000 சம்பளம், 200 ரூபா ஆட்டா காசு வாங்கிட்டு போலாம் பாக்குறியா? ஆட்டுறது நீ நான் இல்ல. 5 ரூபாயா? ஆமா 5 ரூபாயா? சரி புறா முதல்ல நீ முத பாடு பாப்பா. ஏத்துக்கணே வாலி ஏத்துக்கணே. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாளு. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, முத்து முத்து கண்ணால நான் சுத்தி வந்தேன் பின்னால, முத்து முத்து கண்ணாலே நான் சுத்தி வந்தேன் பின்னாலே. மாயவனே வேலவனே மாயவனே வேலவனே இங்கே வந்து சேரு, மாலையிட தேடி வரும் நாடு எந்த நாளு. அவர் இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு இருக்காரு. நீ என்ன சந்திக்கக்கூடிய சந்திக்கணும் நகைச்சுவை நாயகர் நாடக உலகத்தில். என்னப்பா ஏய் என்ன வேணும் உனக்கு? என்னடா வேணும்? விரல வச்சு சூப்பிக்கிட்டு கிடக்குற. என்ன வேணும் சொல்லுங்கண்ணே. பாவடைய ஊத்துட்டு ஆடவா? செத்துருவா அதோட. நான் சரியான லொப்ப முண்டை என்கிட்ட வாயை கொடுக்காத. நான் என் புருஷனுக்கே பயப்பட மாட்டேன். ஆண்டா குண்டி வெறுத்த ஆம்பளை குடும்பத்துக்கு ஆகவே மாட்டான். அட்டை தருத்திரி ஆம்பளை அப்படி உட்காந்துருக்காது. மரியாதை அடுத்த வருஷம் பார்க்கும்போது உனக்கு குண்டி குக்கர் குண்டி மாதிரி தான் இருக்கணும். சொல்லிட்டேன் ஒழுக்கம் கட்டவனே. சந்திக்கக்கூடிய விரைவாக சந்திக்கணும் நகைச்சுவை நாயகர் நகைச்சுவை மாமேதை நாடக கலைஞர்களில். ஆமாம் தனக்குன்னு ஒரு இடம் எடுத்திருக்கும். அத்மாருக்கு லூசு முண்டாங்கிறேன். இவன் வாயில் வாழைப்பழத்தை தள்ள. நல்லா இருக்கேன் நல்லா இல்லை அழகுல நான் சொலகு இருக்குல்ல அதுக்கு தானே உன்னே கூட்டு வந்திருக்கேன். உனக்கு நான் மோடி பேத்தியாக கூட்டு வருவாங்க. அந்த வெங்காயம் ஏனே அக்மாருக்கு லூசு முண்டங்கிற ஓதா செல்விங்கிற உனக்கு ஓதா செல்வி எனக்கு வைக்கிறாங்க. உனக்கு சோளங்குன்னி தொங்குராஜன் நான் பேர் வைக்கிறேன். எத்தனை ராஜாவை நான் சந்திச்சிருக்கிறேன். அதுல மாற்றம் மொத்த ராஜாவை நீந்தாண்டா. அத்தனை ராஜா பருப்பையும் கலட்டு வக்கா மக்கா லட்சுமன் கையில கொடுத்து மணி ஆட்ட சொல்லல. நான் புதுக்கோட்டை பூலாந்தேவிலடா அவ தங்கச்சி ஓலாந்தேவிடா. என் மணி சும்மா தான் இருக்கு. மணி ஆட்டத்துக்கு ஒரு ஆளை நியமிச்சு விட்டுருக்கேன். வச்சு ஆட்டிக்கிட்டு சித்தாட கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. சித்தாட கட்டுக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு மத்தாப்பு சுந்தரி ஒருத்தி மயிலாட வந்தாளா. அத்தானே பார்த்தா பசங்க போய் நின்றாளா. அழகான பொண்ணுதா கட்ட கண்ணுதா அழகான பொண்ணுதா கட்ட கண்ணுதா. மக்கா ஆளு தரமா தான் இருக்குது.